ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஈஸ்ட் தாம்பரம் உங்களோட ஃபேவரட் ஏரியானா நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம் சைடு லேண்டோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டுகளோ தேடுற மாதிரி இருந்தால் இங்கே டைரக்ட் பில்டர் கான்டாக்டோட ஒரு சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். இருக்கிறதே வெறும் 7 வீடுகள் தான். நல்லா கட்டியிருக்காப்ல பில்டரு. இருக்கிற லொகேஷன் பிரைம் ஏரியாங்க. ஏகப்பட்ட கமர்ஷியல்ஸ் இருக்கு. அங்கே பாருங்க, காப்பர் கிச்சன் ரெஸ்டாரண்ட், அப்போலோ ஃபார்மசி, கேடிஎம் பைக் ஷோரூமு, அதோ சென்ட்ரல் பேங்க், அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ குப்தா பவன். பாருங்க, லைனாக கமர்ஷியல்ஸ் தான். இங்க பாருங்களேன், நிக்கா பிரியாணி ரெஸ்டாரண்ட், நிறைய கமர்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால ஈஸ்ட் தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட் வந்து ஷார்ப்பா 1.5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம அபார்ட்மெண்ட் ரீச் ஆயிடலாம். வாங்க பாத்துடலாம் இது எங்க இருக்கு, என்ன ஏதுன்ற மத்த விவரத்தை. அதுக்கு முன்னாடி நீங்க சென்னையில அபார்ட்மெண்ட் தனி வீடுக்குள்ள பிளாட் தேடுற மாதிரி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில G+3ங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒரு 1 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, அவ்வளவுதான். அதோ வண்டி கிராஸ் ஆகுதுல, அது மெயின் ரோட். இதோ இந்த அபார்ட்மெண்ட் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது. அபார்ட்மெண்ட் மெயின் ரோட்டுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? வேலை ஃபுல் ஸ்விங்ல ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் மெட்டீரியல்ஸ்லாம் பயங்கரமாக இறஞ்சிருக்கு. அதிகபட்சம் இன்னொரு 10 நாளுக்கான வேலை மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஏரியாவை உங்களுக்கு கார் பார்க்கிங்காகவே அலாட் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட், சிசிடிவி, வீடியோ டோர் ஃபோனு, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் இந்த அபார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, இந்த அபார்ட்மெண்ட் இருக்க லொகேஷன் பார்த்துருவோமா? ஈஸ்ட் தாம்பரம்ல கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்துள்ள மெயின் ஏரியாவான நம்ம செம்பாக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் கேம்ப் ரோடுக்கும் மேடவாக்கத்துக்கும் இன்பிட்வீன்ல செம்பாக்கம் இருக்கு. இதோ நீங்க பார்த்துட்டு தான் ஈஸ்ட் தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோடு. செம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு இருந்தோம், ஷார்ப்பா 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிருவீங்க. சரி, ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துருவோமா? இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரையில ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, ஸோ 3 ஃப்ளோருக்கு 6 வீடு. இது இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்னதாக ஒரு 1 BHK. ஓகேவா? இருக்கிற 6 வீடுமே 3 BHK ஃப்ளாட்டுங்க. ஸோ ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. சேஃப்டி கிரில் வந்துருச்சு. இங்கே போயிட்டு ஆஃப்செட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் டோர் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய 6 3 BHK வீடுகளுமே நார்த் ஃபேஸிங்கோ ஈஸ்ட் ஃபேஸிங்கோ வர மாதிரி ப்ராப்பராக பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இல்லை, எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, நார்த் ஃபேஸிங்கில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃப்ளாட் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ மக்கள் தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் தரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா சைஸுமே சூப்பராக இருக்குது. என்னடா டோர் இங்கே இருக்குன்னு பார்க்காதீங்க. டோரை வார்னிஷ் பண்ணி செவுத்துல சாய்ச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ பக்கா ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஹால், லிவிங் ஏரியா 18க்கு 18 அப்படின்ட்டு பக்கா ஸ்கொயரில் இருக்குது. அங்கே டிவிக்கான ப்ரொவிஷன் வந்துடும். இங்கே ஓப்பன் ஸ்டைல் கிச்சனு. ஓகே, சீலிங்கில் சூப்பராக ஒரு ஊஞ்சல் கட்டுறதுக்கான ஹூக்கு போட்டிருக்காங்க. சென்டரில் ஒரு சின்ன ஃபால் சீலிங் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் சீலிங் டெக்கரேஷன் அது, நாட் ஃபால் சீலிங். டிவிக்கான பாயிண்டிங்க, சோஃபாக்கான ப்ரொவிஷன் அங்கே. அதுக்கு தனித்தனியாக ப்ரொவிஷன் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா கிளாசிக்காக இருக்குது உங்களுக்கு. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இன்பிட்வீனில் ஒரு 4.5 ஃபீட்டுக்கு உயரமான ஒரு பார்ட்டிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுக்காக அந்த கவுண்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா, டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே டபுள் சைடட் லாஃப்ட், விச் மீன்ஸ் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும். ஸோ இந்த கிச்சனில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா, பால்கனி வந்துடுது. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. சேஃப்டி கிரில்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, அடிஷனல் காசு செலவாகும் அப்படின்னு சொல்லாமல் டிஃபால்ட்டாக பில்டரே பண்ணி தந்திருக்காப்ல. ஓகே, ஸோ மேலே டபுள் சைடட் லாஃப்ட்டு, கீழே ஷெல்ஃபு. ஸோ கிச்சனுமே நல்லா பெருசாக வெளிச்சமாக இருக்குது அப்படின்றதுனால யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். வரீங்க உடனே கொடுத்துன பண்ணலாம், இல்லை தேவைப்பட்டால் மட்டும் கூட வுட் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி ஆகணுன்ற எந்த கம்பல்ஷனும் இல்லைங்க. ஏன்னா ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குன்றதுனால அந்த டென்ஷன் உங்களுக்கு இல்லை. இருக்கிற 6 3 BHK ஃப்ளாட்டுமே 2 சைஸஸில் இருக்குது. எப்படின்னா 1240 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 3 BHKவும், 1280 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 3 BHKவும் இருக்குது. என்ன சார் அந்த 40 ஸ்கொயர் ஃபீட் வித்தியாசம்னு கேட்குறீங்களா? ஒரு 3 ஃப்ளாட்டு 3 BHK 3 டாய்லெட், இன்னொரு 3 ஃப்ளாட்டு 3 BHK 2 டாய்லெட். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் உள்ள அட்டாச் ரெஸ்ட் ரூமை உங்களால் இதில் பார்க்க முடியும். பெயிண்டிங்கான ஒர்க் முடிஞ்சுது, டெயில்ஸ் லேயிங்கான ஒர்க் முடிஞ்சுது, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் போட்டு தரணும், பிளம்பிங் ஆக்சசரிஸ் மாட்டணும், அவ்வளோதாங்க. வேற எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ சின்ன வேலை தாங்க, ஒரு வாரத்துக்கான வேலை மட்டும்தாங்க இருக்கு. இட்ஸ் யுவர் ரைட் டைம். இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ன்ட்டு எல்லா ஃப்ளோர்லையும் அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸோட ஃப்ளாட் சூஸ் பண்ணலாம். காமன் ரெஸ்ட் ரூம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமுக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் ஆஃப் டெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட்டுக்கு வால் டெயில் போட்டிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். சொந்த வீட்டில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இங்கே அப்பார்ட்மெண்ட்டுகளில் 1-2 அப்பார்ட்மெண்ட்டுகளில் இதனால் கவனிக்க முடிஞ்சது. ரொம்ப அக்கறையாக மெனக்கெட்டு காசு எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்ட்டு காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் ப்ராப்பராக இந்த பில்டர் பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு. அதே மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ளாட்டுக்குமே ஆல்மோஸ்ட் 2 பால்கனி, 2 சர்வீஸ் ஏரியா வர மாதிரி பில்டர் கொடுத்துருக்காப்ல. கிச்சன்ல மட்டும் இல்லாம எல்லா பெட்ரூம்லயுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டா வந்துருது. இந்த பெட்ரூம்லயும் உங்களுக்கு ரோட் ஃபேசிங் பால்கனி வந்துருது.
ரோட் ஃபேசிங் பால்கனியுடன் கூடிய ஃப்ளாட் அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் ஃப்ளாட் அவைலபிள். ஈவன் தேர்ட் ஃப்ளோரில் கூட தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. மேலே உங்களுக்கு கூலிங் டெயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ஹீட்டு தெரியாது. வியூ சூப்பராக இருக்குங்க. நான் டெரேஸ் போய் காட்டுறேன் பாருங்களேன். அப்பார்ட்மெண்ட் லொக்கேஷன் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து இந்த ஃப்ளாட்டு கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வருது. பஸ் ஸ்டாப்லாம் பக்கம் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாட்டுக்கும் 35% ஆஃப் யூடிஎஸ் பில்டர் ப்ரொவைட் பண்ணுறாப்ல. ஸோ 1240 ஸ்கொயர் ஃபீட்லையோ 1280 ஸ்கொயர் ஃபீட்லையோ ஃப்ளாட்டுகள் 3 BHK ஃப்ளாட்டுகள் அவைலபிள். ஸோ கூடுமான அளவுக்கு சீக்கிரம் ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க. சரி, இந்த அபார்ட்மெண்ட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 lakhsங்க, ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர், கேம்ப் ரோடு, செம்பாக்கம், மாடம்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த அபார்ட்மெண்ட்டை வந்து பார்க்கலாங்க. அபார்ட்மெண்ட் பிரைம் ஏரியாவில் நம்ம செம்பாக்கத்தில் இருக்கு. ஒரு பக்கம் கேம்ப் ரோட் ஜங்ஷன், இன்னொரு பக்கம் இந்த சைடு மேடவாக்கம். பக்கத்தில் நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. சென்னை சிட்டி லிமிட், ஸோ CMD அப்ரூவ்டு. எல்லா சிட்டி லிமிட்டுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளுங்க. மாடியிலேருந்து பார்க்குறீங்க ஃபுல்லாக அபார்ட்மெண்ட்டுகள். மேலே கூலிங் டெய்லு, ஹெட்ரூம் வந்துடும், லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மேடவாக்கம் மெட்ரோ நம்ம சைட்லேருந்து அதிகபட்சமே 2 கிலோமீட்டர்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுங்க. தாம்பரம் மெப்ஸு நம்ம சைட்லேருந்து வண்டி எடுத்தால் 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் போக முடியுங்க. ஸோ பிரைம் ஏரியாங்க, 95 lakhs ஆன்வர்ட்ஸ், ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். கூடுமான அளவுக்கு சீக்கிரம் ஸ்கிரீன் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட வச்சிருந்து பாருங்க. ஈஸ்ட் தாம்பரம் ஜோனில் ஃப்ளாட் பார்க்குற எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.